ஐஸ்கிரீம்னா யாருக்கு தான் பிடிக்காது? அதே போல தான் எனக்கும். ஐஸ்கிரீம்னா அம்புட்டு உசுரு. சரி நம்ம இன்னைக்கு வீட்டிலே ஐஸ்கிரீம் செஞ்சிரலான்னு இந்த பாப்ஸ்டிக் மோல்டுலாம் இன்னைக்கு கடையில போய் அவசர அவசரமா போய் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வந்தது தான் பாரு, வாங்கிட்டு வந்ததோட ஒரு மூலையில தூக்கி போட்டுட்டு நம்ம அடுத்த வேலைய பார்க்குறது. வீட்டுக்காரவங்க சொல்லுவாங்க, "இந்த ஐஸ்கிரீம் மோல்டு ஒண்ணு வாங்கிட்டு வந்தாலாம்மா செஞ்சுதான்னு." சரி இன்னைக்கு செஞ்சு குடுப்போன்னு எங்க வீட்லலாம் கல்யாண வீட்டு சைட்லலாம் ஐஸ்கிரீம் வச்சா என்ன யாருமே பக்கத்துல சேமாக்க மாட்டாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்க ஐஸ்கிரீம் எல்லாம் நான் களவாண்டு எடுத்து தின்றுவேன். நீ தனியா போய் சாப்பிடுமான்னு என்ன தள்ளி விட்ருவாங்க. ஆனாலும் நான் பக்கத்தில் ஒட்டி ஒட்டி போவேன். எனக்கு ஐஸ்கிரீம் தருவாங்கன்னு சொல்லி போய் உட்காரதுக்காக போவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பைனாப்பிள் வீட்டில் நிறைய இருந்துன்னு இன்றைக்கி அரைச்சி சுகர் எல்லாம் போட்டு அரைச்சி ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி வச்சாச்சு. அண்ணாச்சி பழத்தை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி வச்சுருக்கேன்னு போல் அது தெரியாமல் நானும் ஊற்றி வச்சுட்டேன். அங்கே இங்கேன்னு ஒரு மாதிரி ஒரே புளிப்பு வாயில் வச்சா. நார்மல் வாட்டரில் எடுத்து வச்சா அந்த ஐஸ் மோல்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டரில் லைட்டாக போட்டுட்டு எடுத்தோன்னா அந்த பாப்ஸ்டிக் நல்லா அழகு போல் ஐஸ் குச்சியாகவே வந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். நல்ல புளிப்பு.